இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வார்த்தை என்னவென்றால், ஏசாயா எழுதின புஸ்தகம் 46 அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் சொல்றாருங்க, நான் 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 என்று சொல்லி, ஐ ஆம் இன் தி காட். ஏசப்பா என் ஆவியான சொல்றாரு, ஆமா நான் இருக்கிறவராகவே இருக்கிறவன். அல்லேலூயா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் இன் தி ஐ ஆம் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. பாருங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு, நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்படுறீங்களா? என்னுடைய பாரங்களை சுமக்கிறதுக்கு, என் கவலையை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அழுகிறீங்களா? எசப்பா இருக்காருங்க, நீங்கள் அழுகணும். அவர் நம்முடைய தகப்பன். அவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்பு வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கருள் உருவாகிற வரைக்கும் நம்மளை தாங்கி கொண்டே வந்தார். முதிர் வயது வரைக்கும் நம்மளை தாங்குவார். நம்ம கீழே விழுகவே மாட்டோம். நம்ம கீழே விழுகும்போது அவருடைய கிருபை வந்து நம்மளை தாங்கி கொள்ளும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நான் உன்னை ஏந்துவேன். நம்ம விழுந்து போகாதபடி அவர் ஏந்துகிற தேவன் நமக்கு உண்டு. நம்மளை சுமக்கிறார். நம்மளால் முடியலப்பா, இந்த பிரச்சனைனால தாங்க முடியல, இந்த சூழ்நிலை எனக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் நம்மை சுமக்குவார். அல்லேலூயா, நம்முடைய சுமப்பார், நம்முடைய பாரங்களை. அதான் ஏசப்பா சொல்லியிருக்காரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பார்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி, அவர் நம்மிடத்தில் போகும் பொழுது நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து கொள்வார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் நம்மளை தப்புவிக்கிற தேவன். ஆமேன். எல்லா தீங்குக்கும், மந்திர வல்லமைக்கு, சாத்தானுடைய தந்திரத்துக்கு, தீயனுடைய சூழ்ச்சிக்கு ஆண்டவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை எல்லோருக்கும் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். என்ன தெரியுமா? நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. நம்மளுடைய தகப்பனாகி கிறிஸ்து நமக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்கள் தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைப்பார். என்னை தப்பு வைக்க யாரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்படுங்களா? இயேசு கிறிஸ்து உண்டு. அல்லேலூயா. அவர் எல்லா தீங்குக்கும் சத்ருவுக்கும் விலக்கி காத்துக்கொள்வார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். தகப்பனே, நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் நான் செபிக்கிறேன்ப்பா. நீ தாங்குவேர், ஏந்துவேர், சுமப்பீர், தப்பு வைப்பீரப்பா. இதை பார்க்குற எல்லாருக்காக செபிக்கிறேன்ப்பா. யார் ஆண்டவரே அப்பா என்னை தாங்குவான்னு சொன்னீங்களேப்பா, இந்த பிரச்சனை, இந்த வேதனை என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க, அவங்களை நீங்கள் தாங்கி கொள்ளுங்க அப்பா. இது மீண்டுமா இந்த பிரச்சனையில் விழுந்து போகாதபடி, நீங்கள் பாவத்தில் விழுந்து போகாதபடி ஏந்தி கொள்ளுங்கப்பா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இப்படிய பாரங்களை, கஷ்டங்களை சுமந்து கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விளக்கி தப்புவித்து காத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.